ரொம்ப அழகாக நடிக்க போகிற ஜெஃப்ரி ரோஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அறிமுகம் எனக்கு நாள் பேசின இதில் கேட்குறீங்களா? கேட்குது. கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு முன்னால் பேசின வங்கி மேலாளர் கவிஞர் அப்புறம் கேசவராமன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப ரசித்து கேட்டேன். இந்த கூட்டத்துக்கு நான் வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கவிதா. கவிதாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நானும் கவிதாவும் ஒன்றா வேலை பார்த்தோம், விளைவாங்க. ஒரே சொல்வேந்தர்கள் மன்றம், தமிழ் இங்கிலீஷில் போஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப், அதில் நாங்கள் 2 உறுப்பினராக இருந்தோம். அங்கே எங்களோட பேச்சு பயணம் இருந்தது. நான் பேசி அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பேசி நான் கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றம் ஆரம்பித்த காலத்துலேருந்து எனக்கு கூப்பிட்டே இருக்காங்க, வாங்க நீங்கள் பேசுங்க பேசுங்க. நான் ரொம்ப தூரம் இருந்தேன், முகப்பேர் இருக்கு, இங்கே வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் பிடிக்கும். அதனாலே நான் அவங்களுக்கு ஏதாவது காரணம் சொல்லி இல்லை கவிதா வரல, அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு இடத்துல அவங்க விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க இந்த விக்ரமாதித்யன் பேராளர் மாதிரி தொடர்ந்து நம்மளை கூப்பிட்டே இருப்பாங்க, சலிக்க மாட்டாங்க, அவங்க சலிக்காமல் கூப்பிடுவாங்க. சரி, அதனால் வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் அவங்க பேர் சொல்லிட்டேன். இந்த பேரில் அவங்க பேசுவோம் அப்படின்னா கவிதா வந்து நீங்கள் வந்திருக்கேன். கவிதா இதை பற்றி சொன்னாங்க, கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் வந்து எனக்கு ஒரு 5 கோடி வந்து கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இடங்களில் சில இடங்களில் பேசியிருக்கோம், அவங்க கேட்டிருக்காங்க, அதனால அவங்க ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம பேச்சு அறிவுக்கு பாதிக்கும் இல்லையா? அப்படி ஒரு நண்பர் தான் கவிதா. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலி, நிறைய வேலையை கூட்டு செய்வாங்க. இங்கே அதை பார்க்க முடியாதுனால அது இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் இருக்குமா? இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி கவிதா பார்த்தாங்க, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நம்ம பார்க்குறது. இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். நேரக்கணக்கால 30 நிமிஷம் சொன்னாங்க. நான் பேசினா நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஒரு 20 நிமிஷம் பேசலான்னு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கேள்வி பதில் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அதே கொஸ்டின் 20 நிமிஷத்துக்கு நீங்கள் 18 இருக்கிறீங்க, 19 எவ்வளோ 20 நன்றி. அப்புறம் அடுத்த 10 நிமிஷத்துக்கு அதிகமாக பண்ணுறீங்க. இங்கே எத்தனை பேர் சினிமா பார்க்க வரீங்க? எல்லாரும் வந்திருக்க சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சினிமா பார்க்குறீங்க. நான் பேசுறது சின்ன பசங்க எவ்வளோ மணி சொல்லுங்கள்? வெப் சீரிஸ். ஆமாம், வெப் சீரிஸ். எனக்கு ஒரு பொண்ணுக்கு நான் 11 வயசு, அவ்வளோ லீவ் நான் அந்த வெப் சீரிஸ் தான் பார்க்குறேன். இப்போ தமிழ் சினிமா நம்மளாம் பார்த்துருக்கோம் நிறையா. அதை தாண்டி கொரோனா டைம் லாக்டவுன்லாம் வந்தபோது ஓடிடிங்க சப்டைட்டில் புண்ணியத்தில் நிறைய மற்ற மொழி திரைப்படங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? சினிமா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமாக இருந்தால் சினிமா பார்ப்பேன், ரொம்ப சோகமாக இருந்தேன், நாள் சரியில்லை அப்படின்னா அப்பயும் சினிமா பார்ப்பேன். அதுக்கு ஒரு காரணம் மேலே எனக்கு நிறைய வாரமாக சினிமா பார்ப்பேன். தேட்டருக்கு போயும் பார்ப்பேன். தேட்டருக்கு போய் பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சமீபமாக குடியரா போயிருந்தேன். அது மாதிரி இந்த படம் அந்த படம் இல்லை, எல்லா பற்றியும் நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ சினிமா ரொம்ப நெருக்கமாக இருக்கு நமக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். இதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன், நிறைய எழுதுகிறேன், 2 புத்தகம் எழுதியிருக்கேன். அப்போ நம்ம பொருளாதாரம் பற்றி எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பொருளாதாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, ஆனால் எல்லாருக்கும் அது புரியறதில்லை. நான் பள்ளிக்கூடத்துலேயும் சரி காலேஜ்லேயும் சரி பொருளாதாரம் படித்தேன். ரொம்ப போர் அடிக்கிற ஒரு பாடம். ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் பேசிக்கிட்டே இருப்பார், நாங்கள் இந்த பக்கம் தூக்கிட்டு இருப்போம். அது மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற ஒரு பாடம் பொருளாதாரம். எத்தனை பேருக்கு இங்கே பொருளாதாரம் பிடிக்கும்? 3-4 பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் பொருளாதாரம் படிச்சிருக்கீங்க கல்லூரியிலையோ? இல்லை, சூப்பர். ஆக நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பொருளாதாரம் ரொம்ப தூக்கமாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கல்லூரிக்கு போனப்போ சங்கரன் சாரோட இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஒரு புக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அதை பார்க்கும்போது இன்னொரு புக்கை பார்த்துமே தூக்கம் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது பொருளாதாரம் பிடிக்கல, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான பாடம், நம்ம மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது எப்படி பிடிக்காத ஒரு பாடத்தை எப்படி நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம்னு பார்க்கும்போது, நமக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து பிடிக்காத பாடத்தை கற்றுக்க முடியுமா?
இதை ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த பேச்சை பற்றி இந்த பேச்சை நான் இந்தியாவில் முதல் முறையாக பேசுகிறேன். ஸோ அது இது ஒரு களம் தான். இது முதல் முறையாக பேசுகிறேன். இதை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி இந்த தமிழ் கூறும் நல்ல ரூப்பை கேட்ட கவிதாட்ட வந்து அந்த ரூப் தப்பாக இருக்கணும், வேற ரூப் போடுங்க. நம்ம சொன்னாங்க அந்த தமிழ் கூர்மையாக இருக்கணும், அந்த கூர்மை அதுமாதிரி இந்த பேச்சையை நான் கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே முதல் முறையாக இந்த இதை பற்றி பேசுகிறேன். தமிழ் சினிமாவும் தனிநபர் பொருளாதாரம் நமக்கு நாட்டு பொருளாதாரத்தில் நம்ப பரவாயில்லைங்க, வீட்டு பொருளாதாரம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பணத்தை கையாளணும், பணத்தை செலவு பண்ணணும், பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும். பணம் பற்றின கனவுகள் நிறைய இருக்குது. பணத்தை சொல்லி தான் வாழ்க்கையே இருக்குது. பணம் தான் எல்லாம்னு சொல்லலை, ஆனால் பணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம வாழ்க்கையில். அப்போ பிடிக்காத பொருளாதாரத்தை பிடிச்ச சினிமான்னு பார்ப்போம். இப்போ நான் பார்த்த தமிழ் சினிமாக்கள் நிறைய பார்த்துருக்கேன். அந்த தமிழ் சினிமாக்கள் வந்து ஒரு 4 சினிமா அங்கே இங்கே பொருத்தி எடுத்து அதில் நான் தமிழ் தனிநபர் பொருளாதாரம் பற்றி நான் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் அதை பார்த்தப்போ நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னு நீங்கள் மறுபடியும் போய் பாருங்கள். அந்த படம் எல்லாமே அது இது முடிச்ச பிறகு கேள்வி பதில் நான் சொன்ன மாதிரி இருக்கிறது வந்து அதுக்கு நான் பேசுனதுலேருந்து கேள்வி கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த முதலீடு பண்ணுறது எப்படி, தங்கம் வாங்கலாமா, அந்த மாதிரி கேள்வி வந்து தவிர்க்கலாம். ஏன்னா பொதுப்படையாக எல்லாருக்கும் எதுவும் சொல்லிட முடியாது இல்லையா? நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து தங்கம் வாங்கினா ஒரு ஓகேவா ஒரு தங்கம் வாங்க சூழ்நிலை இல்லாமல் பார்க்கணும் சொல்லணும். ஒரு மேடையில் இருந்தோம், ஒரு யூடியூப்ல இருந்தோம் வந்து அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நான் எப்பவுமே தவிர்க்கிறது. பொதுவாக நான் என்ன பார்க்குறேன்னா, பொருளாதாரத்தில் எப்படி ஒழுக்கமாக இருக்குது, பணத்தை எப்படி சரியாக தெரியாது அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப இது பண்ணி பார்க்குறேன். அவங்க எப்படி ரோசனை மாதிரி இதை நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லையா? எங்கேயுமே நம்ம கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்குலாம் தெரியாது. அப்போ இவங்களுக்குலாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? என் பொண்ணுக்கு நான் நிறைய பேசுவேன். அவருக்கு 7வது படிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு பணம் பற்றி நிறைய பேசுவேன். அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அப்போ நம்ம அம்மா அப்பா அதை சொல்லிக் கொடுக்குறது இல்லையா? இப்போ நம்ம முதல்ல படித்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சோம், பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். பணம் கைக்கு வந்துடும், ஆனால் அதை என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒன்று அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு செய்வோம், இல்லைன்னா நம்ம அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா யாராவது வீட்டுக்கு வருவாங்க. என்ன பண்ணுறான், சம்பாதிக்கிறான்னா நான் அதை பண்ண சொல்லி இதை வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இப்படி தான் எங்கள் குடும்பங்கள்லாம் இருக்குது. இல்லைன்னா கூட வேலை பார்க்குற யாராவது பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன வாங்கியிருக்காங்க. நான் பைக் வாங்கினேன்மா ஒருத்தன், சரி நம்மளும் பைக் வாங்கணும்னு தோணும். நான் ஒரு சட்டை வாங்கினேன்மா, நம்மளும் சட்டை வாங்கணும்னு தோணும். நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, அதனால நம்ம ஈர்க்கப்படுறோம். அவன் ஒருத்தர் வீடு வாங்கினேன்மா ஏதோ ஒன்று, அது மூலமாக நம்ம கூட வேலை பார்க்குறவங்க பற்றி சில சமயம் சரியாக இருக்கும், சில சமயம் சொதப்படும். மற்றவங்க பண்ணுறது பார்த்து நம்ம அப்படியே பண்ணோம்னா சில சமயம் சரியாக இருக்கும், சில சமயம் சொதப்படும். அப்போ எது சரி எது சரியில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்குறதில்ல. பள்ளி சினிமாவாக நமக்கு எதாவது சொல்லிக் கொடுத்தா பார்க்கணும், சினிமா எல்லோரும் பார்க்கணும். ஒரு 4 படம் முதல்ல ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன்னு ஒரு படம். இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிச்சு. ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி பெற்றோர் எல்லாரோடையும் ஒன்றா இருக்கிறாரு. அவர் ஒருத்தரும் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறார், வேறு யாரும் சம்பாதிக்கல. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசைகள் வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு எங்கேயோ ஒரு சுற்றுலா இருக்கணும், ஆன்மீக சுற்றுலா. அப்பாவுக்கு இந்த வீடு ரொம்ப பழசாக இருக்க பாருங்க, இடிச்சு புதுசாக கட்டுறாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்களுக்கான செலவுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வேலை போயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓரளவு பரவாயில்ல. ஆனால் நான் சொல்கிறதுலேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். படம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ண முடியும். இப்போ என்னென்னா அவருக்கு வேலை போயிடும். அவர் ரொம்ப பதவிடுவார். வேலை ஒரு சின்ன பிரச்சனை, ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும், ஒரு வாக்குவாதம் நடக்கும். இவர் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வேலை போயிடும். அப்போ வேலை போனால் என்ன ஆகும், முதல்ல சம்பளம் நின்று போகும். இப்போ சம்பளம் நின்று போனோம்னா வீட்டுக்கு பெரிய குடும்பமாக இருக்குது, செலவெல்லாம் இருக்குது, எப்படி சமாளிக்கிறது, வீட்டில் சொல்ல வேணாம்னு முடிவு கொடுக்குறாரு. வீட்டில் தெரிஞ்சால் ஒரு பிரச்சனை ஆகும். எப்படியாவது சமாளித்து ஒரு புதுசாக ஒரு வேலை வாங்கிடுவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு இருப்பார். அப்போ வேலை தேடுவார். ஒரு பக்கம் வேலை தேடுறாரு, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் வர அன்றாட செலவுகள், தினந்தோறும் செலவு இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு செலவையும் சமாளிக்கிறதுக்கு அவர் ஏதோ பண்ணுறாரு. ஆட்டை தூக்கி மாட்டை போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட சொல்லவே மாட்டார். ஒரு கட்டத்தில் பல பிரச்சனைகளில் போய் மாட்டார். ஒரு மாமா வீட்டுக்கு வந்தால் கூட கோழி அடிக்கணும்னா அதுக்கு பணம் இல்லை, எங்கெங்கேயோ போய் தேடி ஓடி என்னவோ பண்ணுறாரு. அப்போ இந்த சிக்கல்லாம் எதுக்கு அவருக்கு வருது? ஒரு வேலை போயிடுச்சு உண்மைதான்,
அதையே ஒரு குடும்பத்தை சொல்லலை, குடும்பத்தை சொல்லியிருந்தா எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் குடும்பத்தை சொல்லியிருக்கணும் இல்லையா, பொருளாதாரம் பற்றின விஷயத்தை ஒளிமுறை பண்ணாமல் குடும்பத்தில் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். எனக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லணும். சிலர் நினைப்பாங்க, ஏங்க கணவர் ஒன்றுமே தெரியாதுங்க, ஏன்னா என் மனைவிக்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வேலைக்கெல்லாம் போனாங்க, வீட்டில் தான் இருக்காங்க, நிறைய கணவன்மார்கள் வச்சுருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதான் எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் அவங்க வேலைக்கே போட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம அவங்களையும் கலந்துக்கணும், அவரை கலந்து பேசி சொல்லணும். இதுதான் எங்களுக்கு, நான் இவ்வளோ தான் எனக்கு சம்பாத்தியம் வருது, இவ்வளோ செலவு இருக்குது, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலையை விட்டுட்டாங்க, அந்த குடும்பம் உங்களை விட்டுறாது. அந்த குடும்பம் தான் உங்களுக்கு பக்கமாக இருக்கும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்கிட்ட ஒளிமுறை இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லாதனால இந்த ஹீரோ எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு தான் அந்த படத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் இல்லைப்பா என் செலவை நான் அவரை தள்ளி வச்சுருக்கேன், இதை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமஸ்தத்தை சொல்லுவாங்க. நம்ம இதை முதல்ல பண்ணுவோம், அதை அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் உங்களுக்கு பக்கபலமாக நினைப்பாங்க. நீங்கள் எதை கண்டு ஓடிட்டே இருந்தீங்களோ அந்த ஓட்டத்தை நிறுத்திருக்கலாம். கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சியோட வேலையை பார்த்துக்கலாம், அடுத்த வேலையை தேடலாம். எல்லாரும் கூட வேலை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆரம்பம் தெரியல எனக்கு. ஆனால் ஒரு வாரியாக அது போய் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு தப்பு ஒன்று பண்ணுறாரு. ஒன்று அவர் மறைச்சிட்டாரு, இன்னொரு தப்பு ஒன்று பண்ணுறாரு. படத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் பணம் தேவைப்படும் போது நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு, பணம் கொடுப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட பணமாக கிடையாது, வேணா பரவாயில்லைங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கிட்ட பணமாக கிடையாதுப்பா, வேணா ஒரு வழி சொல்கிறேன். வழி சொல்கிறாங்க, ஃபோன் இருக்குல்ல, எப்படி யோசனை கேட்டாங்க, எல்லாரும் ஃபோன் வச்சுருக்காங்க. ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக பணம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சார் பலர் கடன் கொடுத்துருப்பாரு. எனக்கு லோன் ஆப்பே வந்துச்சு சார், அந்த மாதிரி ஒரு ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அவர் பணம் வாங்கிடுவார். ஒரு கேள்வி கேட்கறாங்க, உடனே பணம் வந்துது சார், அடுத்த நிமிஷம் பணம் வந்துடுது. நம்ம பேங்க்குக்கு போனதாங்க, அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்குறாங்க. நம்ம இது ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் 20,000 10,000 அது பணம் வாங்கிடுவார், தப்புன்னு போட்டு. அப்போ பணம் விழுந்துடும் கணக்கில். அப்படியே ரொம்ப சௌகரியமாக இருக்கு அப்படின்ட்டு. என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால் இதில் வட்டி ரொம்ப அதிகம். ஒன்றுமே ஏன்னா உங்களுக்கு திரும்பி கேட்காம கொடுக்குறாங்க இல்லையா, பணம் திரும்பி வருமா வராது கூட தெரியாது, எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. பேங்க்கில் என்னென்னா பணம் வரும் அப்படின்ற தீவிரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட பணமே கொடுப்பாங்க. அதனால் வட்டி கொஞ்சம் குறைய இருக்கும். இவங்கள்ட்ட வட்டி கொஞ்சம் கூட 36% அது 47% இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ வட்டி ரொம்ப கூட போய் அவருக்கு போய் பணம் வாங்குறாரு, கடன் வாங்கிடுறாரு. சொன்ன தேதியில் அவர் பணத்தை கட்ட முடியாது, ஏன்னா ஏற்கனவே வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை. அப்போ என்ன ஆகுது, இந்த ஆளுங்கெல்லாம் பணம் கொடுத்த நிறுவனம் இந்த ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் யாரோட தொலைபேசி எண்கள்லாம் நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஆப் டவுன்லோட் பண்ணும்போது பர்மிஷன் வாங்கிடுவாங்க, அனுமதி வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தருக்காக அவங்க ஃபோன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அக்காவுக்கு, மாமாவுக்கு, இது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி பணம் எடுத்து ஒரு பணம் வாங்கினாருங்க, பணமே கட்டலைங்க அப்படின்னு சொல்லி நம்ம மானத்தை வாங்குவாங்க. அப்போ ஒன்று வட்டி கூட, இன்னொன்று மானத்தை வாங்குறாங்க. அப்போ ஹீரோ இந்த படத்தில் ஏதோ பண்ணி சமாளிச்சிடுறாரு. நம்மளாம் ஹீரோ இல்லையா, நம்மளால் அப்படியெல்லாம் ஒன்று சமாளிச்சிட முடியாது. அப்போ அது கொஞ்சம் யதார்த்தத்துக்கு மீறினதாக இருந்தது அந்த படத்தில். ஆனால் நம்மளால் அப்படிலாம் சமாளிச்சிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லோன் வாங்குறது, ஆப் மூலமாக லோன் வாங்குறது அப்படின்னு நான் லோனே வாங்கக்கூடாதுமே, அது வேறு. ஆனால் ஆப்பில் தயவுசெய்து வாங்காதீங்க லோனு. இந்த படத்துலையும் நம்ம அதை பார்க்கணும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். குடும்பஸ்தர் படத்தில் 2 விஷயம். ஒன்று, என்ன சூழ்நிலை வந்தாலும், உங்களுக்கு ஏற்றம் வந்தாலும் சரி, இறக்கம் வந்தாலும் சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்க, எல்லாருமே உட்காந்து பேசுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உட்காந்து பேசுங்க, எல்லாருமா உட்காந்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க இல்லை நான் யார்ட்டையும் பேசுகிறேன், வீட்டில் யார்ட்டையும் நீ பேசுனதே இல்லைங்க, எப்படி மூஞ்சி நேரம் உட்காந்து எனக்கு இவ்வளோ பணம் வருது, நண்பர்கள்ட்ட கூட பேசிக்கேன், குடும்ப உறுப்பினர்கிட்ட மூஞ்சி பார்த்து பேச முடியாதுங்க அப்படின்னா. ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் முதல்ல ஆரம்பிங்க பொறுமையாக. இது பேச ஆரம்பிங்க. அன்றைக்கி ஒரு நாள் பேசுனா கூட பரவாயில்ல, மறுபடியும் இன்னொரு நாள், அடுத்த மாதம் மறுபடியும் அந்த கூட்டத்தை வச்சுங்க, நீங்கள் மறுபடியும் இன்னொரு வாட்டி பேசி பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆக ஒரு கட்டத்தில் வந்துடும், சரளமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒளிமுறை இல்லாமல் எது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2வது, இந்த லோன் ஆப்பில் லோன் வாங்குறாங்க. இது தான் குடும்பஸ்தர்லேருந்து நான் பார்த்த முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய படம் சார், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பாமா விஜயன் ஒரு படம் சார், பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கும் சார். சூப்பர் சார். இன்னைக்கு என் வேலை ரொம்ப சுலபமாகிடுச்சு. என்னை விட இந்த பொருளாதாரம் நிறைய பேர் பேசினாங்க, அதனால் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு நபர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்தை பேசுகிறவங்க ஒரு முயற்சி இருக்குது.
இப்போ என்னன்னா மாமா விஜயன் படம், அவர் பாலையா சார் வந்து அந்த குடும்ப தலைவராக இருப்பார். 3 மகன் 3 மருமகள், எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க. அப்புறம் பேரன் பேத்தி எல்லாமே சேர்ந்துருப்பாங்க. பெரிய குடும்பம். மாதம் மாதம் என்ன ஆகும், பணத்தை கூட சம்பளம் வரக்கூட வந்து பாலையா சார் கொடுப்பாங்க. அவர் தான் வரவு செலவுலாம் பார்ப்பாங்க. எல்லாருமே இன்னது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணுவார். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்கு பாமா அப்படின்னு ஒரு நடிகை போயிருப்பாங்க இல்லையா? சார் பழைய அப்படி போகுதா? பாமா அப்படின்னு ஒரு நடிகை குடி வருவாங்க. அந்த நடிகை குடி வந்தோடனே இந்த 3 மருமகளுக்கும் அந்த நடிகையோட ஒரு நட்பு பாராட்டுவாங்க. மொட்டமொழியில் சந்திச்சுவாங்க, நட்பு பாராட்டுவாங்க. அந்த நடிகை ரொம்ப இயல்பாக பழகுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நடிகை என்ன சொல்லுவாங்க, நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாங்க. இவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அவங்க வரேன் ஒத்துக்குவாங்க. அப்போ நான் கவிதாவுக்கு ஒரு தேதி சொன்ன மாதிரி அவரும் ஒரு தேதி சொல்லிடுவாங்க, இத்தனாம் தேதி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேதியில் இவங்க வராங்களேன்னு சொல்லி நம்ம வீடு ரொம்ப சுமாராக இருக்குது. நம்ம வீடு நமக்கு பிடிக்காது இல்லையா? நமக்கு எப்போதுமே மற்றவங்க வீடு தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நம்ம வீடு ரொம்ப சுமாராக இருக்குது, நம்ம வீட்டில் சோஃபா இல்லை, டிவி இல்லை, தேர்ட் டைம் சொல்கிறாங்க அது இல்லை அப்படின்லாம் சொல்லி அந்த 3 பேரும் தனித்தனி ரூம் இருக்கும். 3 பேருக்கும் அந்த ஒவ்வொரு ரூம்லேயும் ரேடியோ, சோஃபா, அப்போல்லாம் ரேடியோ வாங்கி போடுவாங்க, சோஃபா வாங்கி போடுவாங்க, என்னென்னமோ வாங்கி போடுவாங்க. பணத்தெல்லாம் செலவு பண்ணி பாலையா சார் கிட்ட கவர் போகாது, சம்பள கவர். ஏன்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர் போகாது. அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா இப்படி பண்ணுறாங்க, ஒரு ஆள் வராங்கன்றதுக்காக, ஒரு கௌரவத்துக்காக, இன்னொருத்தர் நம்ம பெருமையாக நினைக்கணுன்றதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா பாலையா சார் பேரம் பேட்டியெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்த்து பண்ணுவார். அது வந்து எப்பிக்கு இல்லையா? வரவு என்னன்னா, செலவு பண்ணனா, கடைசியில் என்னது அதிகம் பண்ணனா, கடைசியில் துண்டனா அப்படின்னு பாலையா சார் பாடுவார். அது இன்றைக்கும் அப்படியே நெருங்கிலே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணும், விரலுக்கு ஏற்ற வீக்கம் பண்ணணும். அப்போ ரொம்ப அதிகமாக நம்ம செலவு பண்ணிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வரட்டு கௌரவம். மற்றவங்க நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கணும், நம்ம வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும், நம்ம வீடு எதுவுமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்கு தான் அது பிடிக்காது, ரொம்ப பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னு வரட்டு கௌரவத்துக்காக வீட்டுக்கு சொந்த பணத்தையோ இல்லை கடன் வாங்கியோ செலவு பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து தவிர்க்கணும், கண்டிப்பாக தவிர்க்கணும். அது வந்து தேவையில்லாத கூட. இன்றைக்கி வருவாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி, பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் கூட்டுக்காக நீங்கள் வாங்கின பணம் இருக்கு இல்லையா, அதுக்கு சில 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் திரும்ப அதுக்காக சம்பாதிக்கணும், இல்லை கடன் திருப்பிக்கணும். அப்போ இது தேவையில்லாத ஒரு செலவு. வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே சுற்றி வரவங்க, நமக்கு எது பெருமை, நம்ம போடுற உடையிலையோ, நம்ம வச்சிருக்கிற பொருட்கள்லையோ, நம்ம வச்சிருக்கிற கார்லையோ பெருமை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்ம தேசத்தில் வந்து இருக்கிறாரு காந்தி. அவர் நம்ம எப்படி மதிக்கிறோம், அவர் என்ன உடை போட்டுட்டு இருந்தார், ஒரு சாதாரண உடை போட்டுருந்தாரு, மேல் சட்டை இல்லாமல் ஒரு துண்டு ஒரு போட்டுருந்தார். அப்போ அவர்கிட்ட மதிப்பு மரியாதை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அவரை வந்து தேசத்துடைய அப்போ நம்ம போடுற உடையில இல்லை, நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் எதுவுமே இல்லை. நம்ம பெருமை அப்படிங்கிறது நம்ம செய்கிற விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், என்ன கொண்டு வரோம், இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டு போகிறோம், நம்ம போனப்போ இந்த சமூகம் நம்ம என்னவா பார்க்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் கண்ணதாசன் அவர்கள் பாட்டு சொல்லியிருக்காரு, வரவேற்கனா செலவு பண்ணா. அடுத்த சிரமம் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு? அடுத்தது ஞாபகம் இருக்காங்க? அடுத்த லைன்ஸ் அந்த பாட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் நிலைமைக்கு மேலே நினைத்து கொண்டால் நிம்மதி இருக்காது, அம்மா நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது, ஐயா உள்ளதும் நிலைக்காது அப்படின்னு அந்த பாட்டு போகும். ரொம்ப நல்ல பாட்டு. நீங்கள் யூடியூப்லாம் கிடைக்கிறது, நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வாழ்க்கையோட ஒரு பெரிய தத்துவம் எக்கனாமிக்ஸே வந்து நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பாமா விஜயம் பொறுத்தவரைக்கும் வெள்ளைக்கேற்ற வீக்கம் வேணும் ஒன்று. இன்னொன்று வரட்டுக்கு ஒரு சொல்லலாம். 3வது இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப பெருசாக பெரிய கொண்டாடப்பட்ட படம் டிராகன். டி ராகவன் அப்படிங்கிற ஒரு டிராகன் அப்படின்னு வச்சுருப்பார் அந்த ஹீரோ. கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பார், ஒரு பொண்ணை காதலிப்பார். அந்த பொண்ணு கல்லூரி முடிச்சுட்டு போயிடும், இவர் கல்லூரிக்கு போயிடுவார், முடிச்சிருக்க மாட்டார். நிறைய பேப்பர்ஸ் முடிக்காமல் வச்சுருப்பார், அரியர்ஸ் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் போயிட்டு எழுத ட்ரை பண்ணுவார். ஆனால் அப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டார். ஆனால் அந்த பொண்ணு வேலைக்கெல்லாம் போகும். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கல்யாணம்னு வரும்போது அந்த பொண்ணு வீட்டில் பார்க்குற நல்லா செட்டிலான வேலைக்கு போகிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் வந்து கோவப்பட்டு கேட்பார், எப்படி நீ என்னை விட்டுட்டு இன்னொரு ஆள் போய் கல்யாணம் பண்ணிக்கிற? அந்த பொண்ணு கேட்கும், நீ உனக்கும் சுமையாக இருக்க, கூட இருக்கிற நண்பர்களுக்கும் சுமையாக இருக்க, வீட்டுக்கும் சுமையாக இருக்கிற, ஒன்றும் சம்பாதிக்க மாட்டேங்கிற, வேலைக்கு போக மாட்டேங்கிற, உனக்குலாம் எப்படி கட்டி கொடுப்பாங்க? அவன் பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பையன் வந்து பயணமாக சம்பாதிக்கிறான், ஏற்பட்ட சம்பாதிக்கிறான், நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவான்.
இவருக்கு உடனே கோவம் வந்தோடனே ஒரு சபதம் போடுவார், பாரு நான் அந்த பையனோட ₹1 அதிகமாக சம்பாதிச்சுருக்கேன். அப்போ அதை வந்து ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், பட் ஆனால் சபதம் மட்டும் போட்டுருவார், ₹1 நான் அதிகமாக சம்பாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு சபதம் போடுவார். அதுக்கப்புறம் என்னென்னவோ பித்தலாட்டம் பண்ணி வேலைக்கெல்லாம் போக ட்ரை பண்ணுவார். ஆனால் வேலை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தான் முடிக்கவே இல்லையே. அதுக்குள்ளே மஞ்சள் வந்துச்சு. அவர் வேலைக்கெல்லாம் போக முயற்சி பண்ணுவார், வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் டிகிரி முடிக்கல. அப்புறம் பல பித்தலாட்டம் பண்ணி தலையெல்லாம் நின்று ஏதோ ஒரு வேலை இல்லை சேர்ந்துருவார். சேர்ந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பணம்லாம் நிறைய சம்பாதிச்சுவார். ஆனால் ஒரு இடத்துல அவர் பண்ண பித்தலாட்டம் என்ன ஆகும்னா அவருக்கே நிறைய சோதனைகள் கொண்டு வரும், வேலையில் பல பிரச்சனைகள் கொண்டு வரும், தலையெல்லாம் நிற்பார், ஏகப்பட்ட அவஸ்தைப்படுவார். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டு அந்த வேலையை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவார். ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் பழைய நம்பிக்கை போயிடுவார். இப்போ இது ஏன் அது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக அவர் தன் காதலிச்ச பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த கணவர்களை கூட வந்து ஒரு ஒப்பீடு பண்ணி பார்த்துக்கிறார், கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறார். அது தேவையே இல்லை இல்லையா? இன்னொருத்தர் கூட பொருளாதாரத்தை நம்ம கம்பேரே பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பேன், நீங்கள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க, அவர் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பாரு. நாளையெல்லாம் ஆரம்பிச்ச புள்ளி ஒன்று கிடையாது. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டப்பந்தயம் இருந்ததுன்னா எல்லாம் ஒரே இடத்துல அடங்கி ஒரே இடத்துல பிடிப்போம். அப்போ நீங்கள் யார் வேணும் ஜெயிச்சான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? பொருளாதாரம் வரும்போது எல்லாரும் ஒரே இடத்துல ஆரம்பிக்கிறது இல்லை. என் சூழ்நிலை வேறு, இன்னொருத்தர் சூழ்நிலை வேறு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல ஆரம்பிக்கிறது எதுக்கு தேவையில்லாமல் ஒப்பீடு பண்ணிட்டு. இன்னொன்று அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா, அவருக்கு இவன் யாருன்னு தெரியாது. அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த டிராகன்ற பையனை யாருன்னே அவருக்கு தெரியாது. அவன் கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை பார்த்து அவன் முன்னேறி போயிட்டு இருந்தான். இந்த தேவை யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்காக எதுக்கு இந்த இவ்வளோ மெனக்கெடுதல் படணும் அப்படின்னு தோணுச்சாரு. இன்னொன்று, இந்த டிராகன் முதல்ல இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்தாங்க, போக போக அந்த இன்னொரு கப்பாருக்கு இந்த ₹1 சம்பாதிக்கணுங்கிற அந்த புள்ளி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போச்சு. அப்போ அவர் அதெல்லாம் விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறது, இந்த பித்தலாட்டத்தை சரி பண்ணுறது, இப்படிங்கிற நிலைமையில போயிட்டார். ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையும் இல்லை. அதெல்லாம் நம்ம ஜெயிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம 2 அடி முன்னால் வச்சா இன்னொருத்தர் 2 அடி முன்னால் வைக்கிறாங்க இல்லையா, அவரும் முன்னேறம் தான் பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இது வந்து தேவையில்லாத ஒன்று. ரெட்டு வந்துருச்சு. கடைசியாக ஒரு படத்தை பற்றி பேசணும்னு நினைச்சேன். 2 நிமிஷம் சுருக்கமாக எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படம், சதுரதுரை. படமும் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. அதை பற்றி உங்களுக்கு விரிவாக பேசணும்னு நினச்சேன், பட் நேரம் பேசுறது இல்லாமல் போயிடுச்சு. அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் சதுரதுரை பார்த்துருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க மறுபடியும் போய் பாருங்கள். ரொம்ப நல்ல படம். அதாவது ஒருத்தர் எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அதை காமிச்சிருப்பாங்க. நமக்கும் எல்லாம் தெரியும், நம்மளும் இதெல்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் ஏமாற்றலாம், சீட்டு மோசடி, ஈமு கோழி, அப்புறம் தண்டனை சீட்டு, அதுக்கப்புறம் என்ன வீடு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன், அரசாங்க வேலை வாங்கி தரேன், இப்படி பல மாதிரியாக பல டிசைனில் ஏமாற்றுறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். நம்ம பேப்பரில் வந்து தொலைக்காட்சியில் வந்து நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கோம் இல்லை? எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஏமாந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப விவரமானவங்க. ஆனால் நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கோம். ஏன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பேராசை. ரொம்ப ரொம்ப சரியாக சொன்னீங்க, பேராசை. நம்ம ஏமாற தயாராக இருக்கோம். நமக்கு ரொம்ப ஆசை இருக்குது. கண்ணதாசன் ஒரு படத்தில் பாவமணிப்புன்னு நினைக்கிறேன், ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு எல்லோரும் கொண்டாடுவோம் ஒரு பாட்டு. அந்த பாட்டு முடிஞ்ச போயிட்டே இருக்கேன். அதில் அவர் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம வந்து ஆடை இல்லாமல் பிறந்தோம், ஆனால் ஆசை இல்லாமல் பிறக்கவே இல்லை. ஆசை கொஞ்சமாக மேலே போக ஒரு பேராசைப்பட்டு, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த பேராசைப்பட்டு தான் எல்லாத்துக்கும் போய் விடுறோம். இன்றைக்கி நான் வச்சுட்டு ₹100 ₹200 ஆகிட்டா, 1 லட்சம் 2 லட்சம் ஆகிட்டா, இந்த பிரச்சனை நான் இன்றைக்கே சரி பண்ணிட மாட்டேனா அப்படிலாம் எதுவுமே உடனே நடக்காது. ஒரு செடி வச்சிங்கன்னா கூட அது வளர்ந்து மரமாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு ஆகுது. சின்ன வயசில் ரொம்ப வறுமை தான். இப்போ நான் ஓரளவுக்கு எதோ சம்பாதிக்கிறேன், இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என் பொண்ணு இப்போ கொஞ்சம் சௌரியமாக இருக்கான். எங்களுக்கு 3 தலைமுறை ஆயிருக்கு. எங்கள் அப்பா தாண்டி நான் தாண்டி என் பொண்ணு சௌரியமாக இருக்குது. என் பொண்ணு அவ்வளோ நாள் ஆகும் கண்டிப்பாக. எதுவுமே உடனே நடந்துடாது. அதனால் எதுவும் அவசரப்படாதீங்க. தொடர்ந்து உழைப்பு மட்டும்தான், உழைப்பு தான் உயிர் உள்ளது. உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு நடக்கும். உடனே நடந்துடும் நினச்சி உள்ளதும் போச்சுலான்னு இந்த பாமாஜி பாட்டு வந்த மாதிரி உள்ளதையும் தொலைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் வந்து வேகமாக நடக்கலையேன்னு கூட கவலைப்படல, ஒரே இடத்துல நிற்கிறேன்னு தான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல நிற்கணும்னா தொடர்ந்து மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இலக்கு கண்டிப்பாக அடையலாம். ஆனால் இதுக்காக பேராசைப்பட்டு யாருக்காவது கொண்டு போய் கொடுத்துட்டு என்னங்க போனவரை ஏமாற்ற வரீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. அது நம்மளை ஏமாத்துறவங்க நம்மளோட ரொம்ப அழகாக புத்திசாலியாக இருக்கிறாங்க. பல விஷயங்களை புதுசாக கற்றுக்கிறது நம்ம ஏமாத்துறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தெரியும் கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஏமாற்ற மட்டும்தான் போகிறோம். திரும்ப ஏமாறோம்.
3 விஷயம் தான் நம்ம கவனிக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஏமாத்துறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, பித்தலாட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது 3 இருக்காங்க. போய் யோசிச்சு பார்க்கும்போது, ஒன்று அவங்க ரொம்ப ஆசை காட்டுவாங்க. இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 2000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை காட்டுவாங்க. நம்ம ஒரு சூழ்நிலையில் இருப்போம், அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம், நம்ம போய் அதில் போய் விழுந்துருவோம். அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடோரமாக ஒரு பெரியவர் இருப்பார். ஒரு வாட்சை கொண்டு வந்து வாட்சில் ஒரு சும்மா போய் கேட்பார். ஒரு ஆள் போய் கேட்பாரு, எனக்கு 100 ரூபா பணம் கொடுங்க, பர்ஸை தொலைச்சினேன், ஊருக்கு போய் அனுப்பி விடுறேன் அப்படின்பாரு. அவர் வந்து என்னப்பா எத்தனை பேர் கிடைச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொடுங்க போ அப்படின்பார். அதே ஆள் திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார், ஒரு 150 ரூபா வாட்ச் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இது சிங்கப்பூர் வாட்சுங்க, 5000 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு 500 ரூபா மட்டும் கொடுங்க, நான் ஊருக்கு போய் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்பாரு. இவர் வந்து 5000 ரூபா வாட்ச் 500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு ரொம்ப ஆசையாக தான் பண்ணுவார். நம்ம ஒரு புத்தாலி நினச்சிட்டு 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா நான் தரேன் அப்படின்னு அடித்து பேசி ஒரு 400 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அவருக்கு யார் புத்தாலின்னு தெரியல. அது மொத்தம் 400 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். இப்போ என்னென்ன 5000 ரூபா வாட்சி சீப்பாக கிடைக்குதுன்னு அவருக்கு ஒரு பேராசை. அப்போ எல்லாரும் இந்த பேராசை காசுக்கு தான் நம்ம வந்து ஏமாறுறோம். ஒன்று அவங்க ஆசை கட்டுவாங்க, ரெண்டாவது அவசரப்படுத்துவாங்க. உடனே பண்ணிடுங்க இன்னைக்கே அப்படின்னு அந்த ஒரு தங்க கலசம் வர மாதிரி ஒரு காட்சி கூட இருக்கும். அந்த தங்க கலசம் பண்ணிக்கணும், இரிடியம் ஆமாம் ரைஸ் ரைஸ். அப்போ அதை கொண்டு போய் அவர் கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், இதை வச்சுருக்க சக்கரவர்த்தி ஆகிடலாம் அப்படின்னும் போது அந்த வாங்குற ஒரு கண்ணில் ஒரு ஒளி தெரியும், நம்ம சக்கரவர்த்தி ஆகிடலாம் போது. அப்போ என்ன சொல்லுவார், இது வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, ஒரே பீஸ் தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, நாளைக்குள்ள முடிவு சொல்லுங்கள் அப்படின்பாரு. அப்போ அந்த ஆசையை கொடுத்துட்டு அவசரப்பட்டுட்டார். அப்போ அவசரப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, யார்ட்டையும் கலந்து கூட பேச நேரம் இருக்காங்க, ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு ஏமாந்து போகிறாங்க, ஆசை பண்ணுறாங்க, அவசரப்படுத்துறாங்க. இன்னொன்று நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க. சீட் பணம் போட்டிங்கன்னா ஒரு 36% வட்டி கொடுப்போம் அப்படிம்பாங்க, 48% வட்டி கொடுப்போம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்கும். அப்போ இல்லாத பொருளாதார நம்மகிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி நீங்கள் 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 2 லட்சம் ஆகும். அப்படிலாம் நடக்காது எதுவுமே. அப்போ இந்த 3 விஷயம் தான். ஒன்று ஆசைப்பட வைப்பாங்க, இன்னொன்று வந்து அவசரப்படுத்துவாங்க, இன்னொன்று வந்து நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லி அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்து போயிடுவோம். அந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும். சதுரங்க வேட்டை பார்க்குறேன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள். இந்த 4 படத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் தாண்டி போயிட்டேன். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கிற உங்களுக்கு கேள்வி போயிருக்கீங்க? 1-2 கேள்வி எடுக்கலாமா? 5 minutes இருக்கா? ஓகே, நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டு கடைசியில் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.